ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைடெக் தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட்டிங் கார்டோட பிஎஸ்டி ஃபைல். ஆல்ரெடி நான் ஒரு பார்ட் ஒன்று போட்டிருப்பேன். அதில் ஒரு 4 வெட்டிங் கார்டு பிஎஸ்டி அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்ட் 2ல் எப்படின்னா ஒரு 10 அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அது ஜிபிஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ இதில் ஒரு 10, ஸோ இது மாதிரி ஒரு 5 பார்ட்லேருந்து 6 பார்ட் வரைக்கும் போடலாம் பார்த்துக்கிருக்கேன். ஸோ இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் லிங்க்கு. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து ஒரு 5 டிஜிட் பாஸ்வேர்டு வீடியோவில் தான் இருக்குது. ஸோ ஓகேங்களா, நீங்கள் அந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் அது ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ கரெக்டாக பாஸ்வேர்டு மட்டும் போட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பாதி ஓடும்போது நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இந்த விசிட்டிங் கார்டு, இந்த வெட்டிங் கார்டு ஃபுல்லாக எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரீஎடிட்டபிள். ஸோ ரீஎடிட்டபிள்னால் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், வேறு யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்மேட் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அதை ரீஎடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சனால ஸோ ஜஸ்ட் ஒரு 10 பிஎஸ்டி மட்டும் போடுறேன். ஏன்னா வந்து 10 பிஎஸ்டி எனக்கு வந்து 1 ஜிபி கிட்ட வந்துருச்சு. ஸோ ஓகேங்களா, அதை நான் மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து அது ரேர் ஃபைலாக மாற்றி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு எம்பி செலவாகும். ஸோ அது வந்து அதனால் வந்து நான் பார்ட்டாக போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் அப்லோட் ஆகிறதுக்கும் டைம் சேவ் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் ஒரு 5லேருந்து 6 பார்ட்டாக வெட்டிங் கார்டு போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா வந்து ஒரே டைமாக போட்டோம் அப்படின்னா ஹெவியாக போய் ஃபைல் உட்காந்துரும், எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கும் டைம் ஆகுது, உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு பார்ட்டாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ரீஎடிட்டபிள் தான். எல்லா ஃபைலுமே இதை வச்சே நீங்கள் ஒரு புது வெட்டிங் கார்டு டிசைனே க்ரியேட் பண்ணலாம். அந்தளவுக்கு எல்லாமே ரீஎடிட்டபிளாக தான் இருக்கும். ஸோ இதில் ஃப்ரண்ட் பேஜும் வரும், உள்ள கவர் பேஜும் வரும், லாஸ்ட் உள்ள எண்டு பேஜும் வரும். ஸோ நீங்கள் சென்டரில் உள்ள அந்த என்ன கண்டென்ட்டோ அந்த பேஜ் எல்லாமே கலந்து தான் கொடுத்துருக்கேன். இந்த பார்ட்லேயும் சரி, அடுத்த பார்ட்லேயும் அப்படி மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். ஸோ போக வர்ற பார்ட்லேயும் அப்படி மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து நம்மள்ட்ட வெட்டிங் கார்டு பிஎஸ்டி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100+ மேலே தான் இருக்குது. ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி நான் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு இதுவாக கொடுத்துட்டு வர்றேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன வீடியோ போட போகிறோம். ஸோ இல்லை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்டில் சொல்கிற ஒவ்வொரு பிஎஸ்டி படியும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ ஓகே, என்கிட்ட இப்போதைக்கு ஏதாவது நான் முன்னாடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கணும், அதை ஃபஸ்ட்டு போட்டு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து புது பிஎஸ்டி ஃபைல்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லா ஃபைலுமே நீங்கள் ரீஎடிட்டபிள் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸி டு ஆக்சஸாக தான் இருக்கும். இல்லை எனக்கு ஃபோட்டோஷாப்பும் வேணும், ஃபோட்டோஷாப்போட லிங்க் அனுப்புங்க அப்படின்னாலும் ஓகே, அதை ஒரு வீடியோவாகவே போடுறேன். ஸோ நீங்கள் என்ன நான் வந்து இது வரைக்கும் என்கிட்ட நம்மள்ட்ட இருக்கிறது CS3, CS6, 2020 3 ஃபோட்டோஷாப்புமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கள், அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். ஸோ எல்லா ஃபைலுமே நீங்கள் வந்து ரீஎடிட்டபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபைல் வேணுமோ எங்கே வேணாலும் கொண்டே வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்கள், அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் என்ன ஒரு 3 to 4 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்கும், ஒர்த் இல்லாமல் இருக்காது. ஸோ பிஎஸ்டி ஃபைல் டவுன்லோட் பண்ண போகும்போது ஒரு 4 மினிட்ஸ் இதுக்கான செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஒர்த்தான பிஎஸ்டி ஃபைலுமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிஎஸ்டி ஃபைல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து அந்த வீடியோஸ் போடுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.